சொல்லு. அன்னைக்கு ஒரு எங்க போறோம்? ஹார்பரிலோடு காசிமேட்டுக்கு போறோம். அதுக்குள்ள எவ்வளவு விளம்பரம் சரி வராயா? மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு மீன் மார்க்கெட்டுக்கு எங்க சென்னோம். போறோம்? நண்பர் சதீஷும் காசிமேட்டுக்கு அப்படியே போறோம். சுற்றி பார்க்கலான்னு போயிட்டு பார்க்க போனோம். அது அப்படியே மாலை நேரம் என்பதனால மீன் அந்த அளவுக்கு சரியில்லை. எங்க போறோம்? சரின்னு சொல்லிட்டு சொல்லு. அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்படியே சொன்னாப்புல எங்கே போகிறோம்? மீன் வாங்க போகிறோம். அப்படியே இருக்கும். எங்கே? காசிமேட்டுக்கு மீன் வாங்க போகிறோம். ஓகே. ஹார்பர் போயிட்டு ஜீராகேட்டு பக்கமாக நின்றுது வண்டி. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன விட்டுட்டு போயிட்டு ஒரு இருக்கா? 4 மீனை வாங்கிட்டு வந்து அப்படியே அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா, அதனால் வறுத்துட்டு சரி எங்க ஏதோ ஒன்று போமா? மீன் மட்டும் சாப்பிடுவோம். ஏன்னா அரிசி கிடையாது, இது இல்லை. நிற்கிறாப்புல பாருங்க. அப்படியே போயிட்டு அது பாருங்கள், சுற்றி பாருங்கள். காசிமேட்டு மீன் மார்க்கெட்டு காலை நேரம்னா ஜெகஜோதியாக இருக்கும். இது மதியம் வேலை மாலை ஒரு 3-4 மணி இருக்கும். போனோம், ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் மீன்கள் அதிகம் இல்லை, எல்லாம் பழைய மீனாக இருக்குது, ஒன்றும் சரியில்லை. எப்படி சரி வாங்கலான்னு போனதுக்கு மீன் எல்லாமே பழைய மீனாக இருக்குது, விலையும் ரொம்ப அதிகமாகவும் சொல்கிறாங்க. ஒன்றும் பிடிக்கல. அதிலே ஒரு அக்கா நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. மீன் வாங்க வந்தியா, வீடியோ எடுக்க வந்தியான்னு. மீன் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை, ஃபினிஷிங்காகவும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வாங்குற ஐடியாவே இல்லை. பாருங்க மீன் பாருங்க. அப்படியே போட்டை பார்த்தீங்களா, கடலுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட்ல போட்டு இருக்கு பாருங்க. லைட்டா மழை தூரல்கிட்டே இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. இயற்கை சலசலன்னு போயிட்டே இருந்தது. மீன் எல்லாம் காலையில வந்தாதான் பயங்கரமா இருக்கு. மீன் வாங்க வந்தீங்களா, வீடியோ எடுக்க வந்தீங்களான்னு வேற அந்த அக்கா வேற கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நினைவுகள் தானே. இங்கே வந்தோம், இங்கே போனோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு தலமாக இருந்துச்சு. வஞ்சிர மீன், மீன் எல்லாமே கிடச்சிது. ஆனால் நாங்கள் எதையும் வாங்கல. அந்த அக்கா சொன்ன மாதிரி வீடியோ வழியில பார்த்தலாம், ஒரு அண்ணன் போடுவார், அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். பார்த்துட்டு வந்து டீ பார்சல் வாங்கணும். அங்கே அண்ணா ஒருத்தர் இருந்தார் கூட வந்தவர். டீ வாங்கிட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன வாங்க வந்திருக்கோம், அப்படியே போனோம். மீன் வாங்க. மீன் வாங்கலாமா? வாங்கல. ஏன் வாங்கல? காசிமேட்லயே மீன் இல்ல, ஜெயங்கொண்ட பக்கம் கடல்லே இல்லையா? கடல்லே இல்ல. எங்க கனெக்ட் ஆகுது பாருங்க. எந்த ஜாதி மதம் 5 நிமிஷம் வீடியோ வேணும். எதுவுமே இல்லாம ஒன்னா பழகி, ஒன்னா சமைச்சு, ஒன்னா சாப்பிட்டு டிரைவர்கள் வாழ்க்கை அப்படி வீடியோ போடுறோம். ஓகே. ஆமா, வாசா தானே. ஆனா எதுலயுமே ஒற்றுமல்ல. தமிழ்லயும் ஒற்றுமல்ல, டிரைவர் வேலையிலும் ஒற்றுமை இல்ல. காலையில வாங்க, சாயந்தரம் நல்லா இருக்க மாட்டேங்குது. அது ரெக்கார்ட் ஃபுல் ரெக்கார்ட் போடுறேன். பழைய மீனா இருக்குது, இதுல பேச தேவையில்ல. நம்ம ஒற்றுமை ஆமா. லாஸ்டா மெரினா பீச்ல காலை கண்ணி போறோம், அதான் வெற்றியா இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா சித்தூர் பக்கம் வந்து வண்டி மைசூர் ஏத்தி இருக்கிறோம். சித்தூர் பக்கம் வந்து தாபா ஹோட்டல்ல சாப்பிடுறோம். சதீஷ் கம்பெனி டிரைவரு, அவரு செந்தில் அண்ணா. ரொட்டி, தாபா ரொட்டி. ஆடு பாத்தீங்கன்னா சிக்கன், ஆமா சிக்கன் குழம்பு, சிக்கன் குழம்பு. அடுத்தது வந்து மஷ்ரூம் ரைஸ், காளான் ரைஸ் ஒன்று சொல்லியிருந்தோம். இதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5 மணி வாக்கில் வண்டி எடுத்துட்டோம். அப்படியே ஓட்டணும். ஆனா ஒண்ணு, சென்னைக்குள்ளதான் சிட்டிக்குள்ள போக முடியாது. பெங்களூர் பரவாயில்ல, வந்துட்டோம். மைசூரே வந்துட்டோம். மைசூர் வந்து காலைல 6 மணி வந்துட்டு மைசூர்ல எங்க இருக்கோம்? பிறந்த நாள் எங்கனா? அதாவது 19/11 குளிச்சிருவோம். அமாவாசை வேற, வண்டி எங்க இருக்கு? குளிச்சுட்டு அதெல்லாம் வேணாண்ணா, வண்டி தண்ணி வண்டி தெரியலையா? மைசூர் ஊட்டி எல்லாம் பக்கமா இருக்கு இல்லையா, பயங்கர கூலிங்கா இருக்கும். அவர் சொல்றாங்க அப்படின்றாப்புல. நானும் ஜெயங்கொண்டா எல்லாம் பயங்கரமா குளிச்சுட்டு போட்டுருவோம் எல்லாத்தையும். அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியல. ஆத்துல குளிக்க போறோம். குளிச்சுட்டு வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என்ன பண்றீங்க? ஊதுபத்தி ஏற்றி சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு என்னாச்சு? மற்ற அன்னைக்கே லோடு எல்லாம் இறக்கி விட்டாங்க. என்னாச்சு? நல்லபடியா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
குளிச்சுட்டு இருக்கிறோம். குளிச்சுட்டு மைசூர் நான் வந்து வீடியோ மைசூர் போடுறேன் பாருங்க. சாண்டல் சோப் போட்டு குளிச்சுட்டு குளிக்கிறோம். என்ன சோப் போட்டு குளிக்கிறோம்? மைசூர் சாண்டல் சோப் போட்டு குளிக்கிறோம். அதான் சொல்றது அன்னைக்கு ரெக்கார்ட்ல. எங்க என்னடா? இருக்கோம்? மைசூர்ல இருக்கோம். டிஎஸ் லைன் அதான் பார்த்தாலும் தெரியல உங்களுக்கு, பார்க்கலையா? நஞ்சங்கோட்டில் இருக்கோம். மைசூர் சாம்பல் பேட்டில் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா, மைசூர் வந்து நேராக அங்கே போனோம். மைசூர் சோப் போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹோட்டலுக்கு கிளம்பி அப்படியே 4 டிரைவர் அப்படியே ஹோட்டலுக்கு கம்பெனி போயிட்டு இறங்குற இடத்துல என்ன சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாமா என்னன்னு பார்த்தேன். ஓகே. அப்புறம் சித்ரான்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் லெமன் ரைஸ் மாதிரி போய் சாப்பிட்டு அங்கே ஒரு பையன் வந்தாப்புல அவளுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு வந்து லோடெல்லாம் இறக்கிட்டு நல்லபடியாக வந்துட்டு ரொம்ப வெள்ளையாகிறாப்ல தலைவர். அன்லோட் பண்ணி சீக்கிரம் ரிசீவ்ல கொடுத்துட்டாங்க.